பாவத்தை மறப்பாய் என்றால், அதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால், அதனாலதான் மோசே சொல்றாரு, முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு பட்டணை கட்டுறதெல்லாம் சரி, அதுக்கு பிறகு தொழுவங்களை கட்டினா போதும். அதை நீ செய்யாம போனா உன் சகோதரர்களுக்கும் அந்த பக்கம் சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்கும் நீ சண்டை போடுறதுக்கு நீ போகல இருந்தா அது பாவம். நான் சொல்லவில்லை, என் சத்திய வேதம் சொல்கிறது. கோடி கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சில மிஷனரிகள் போய் அங்கே இருக்கும்போது அவர்களோடு யுத்தத்தில் நீ கலந்து கொள்வதற்கு உன் பிள்ளையை அனுப்பி தராவிட்டால், உன் வசதி வாய்ப்புகளை விடாவிட்டால், அழைக்கப்பட்ட பிள்ளையையும் இருத்தி கொண்டிருப்பா என்றால் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நான் முடிக்க விரும்புறேன். ஆனா அந்த மக்களுக்காக நன்றி. மோசஸ், you will do one thing. எங்க பிள்ளைங்களையும் ஆடு மடங்கி விட்டுட்டு நாங்க போய் எங்கள் சகோதரர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் திரும்பி வர மாட்டோம். மோசேக்கு இப்பதான் திருப்தி ஆகுது. அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சீங்களடா. யுத்த வீரர்கள் புறப்பட்டு போவோம். யுத்தம் செய்கிறவர்களோடு கூட இணைந்து அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவாகட்டும், திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பட்டணங்களாகட்டும், எதிர்த்து நிற்கிற ராஜாக்களாகட்டும், ஏமாற்றுகிற கிபியோனியராகட்டும், அவைகளை பெற்று கர்த்தர் சொன்ன திட்டத்திற்கு நிறைவேற்றுவதற்கு என் பலத்தை கொடுக்க வருகிறேன் என்பதுதான் அவருடைய கடைசி தீர்மானம். We give our best. நம்ம என்ன சொல்லிருப்போம், 4 பிள்ளையை கூட்டு போயா என்னையும் கூட்டுரு, இல்ல பெஞ்சாதியை கூட்டு போ. No, I will give the best. Leave my people, leave my wife, leave my children, leave my sheep here. I will go for the war. I will go for the